குவிக்காக ஒரு ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்துடலாம். யார் யார் அன்அஃபிஷியலில் ஃபஸ்ட் இருக்கிறாங்க, செகண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து திவாகர் தான். அவர் தான் அன்டவுட்டட்லி இந்த சீசனோட டாப்பராக இருக்கார். 1,50,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் தான் டாப் பிளேஸில் இருக்கார். அடுத்த பிளேஸில் சபரி இருக்காங்க. 1,25,000 ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ திவாகருக்கு அடுத்த பிளேஸில் போயிட்டுருக்காரு. இந்த டைனமிக்ஸ் மாறுமா மாறாதாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய பேர் வந்து சபரி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் இல்லை, அதுதான் அவரோட ரியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். தேர்ட் பிளேஸில் பார்வதி இருக்காங்க. அவங்க வந்து 70,000 ஓட்ஸ், கிட்டத்தட்ட சபரியோட பாதி ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன் சபரி நடிக்கிறாரு ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. திவாகர் கூடயே ட்ராவல் பண்ணி திவாகர் கூட வந்து நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் லெவல் காம்படிட்டர், இது அவங்களுக்கு தெரியாது, அவங்க கேம்குள்ளே தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மெயின் காம்படிட்டராக நினைக்கிறது வந்து சபரியை தான். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் பிளேஸில் வந்து கமருதீன் இருக்கார். அவர் வந்து ஒரு 57,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்புறமா ரம்யா வந்து 50,000 ஓட்ஸ். ரம்யா வந்து ரொம்ப சிம்பத்தி கேம் ப்ளே பண்ணுறாங்கங்கிறதா இவங்க எல்லாரோட கம்ப்ளைண்ட்டும். அவங்க ஆப்வியஸ்லி நிறையா லைஃப்பில் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க, அதில் எதுவும் எனக்கு தப்பாக தெரியல. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்சரா, இவங்க கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரலாம். ஏன்னா ரொம்ப ஒரு நோ நான்சென்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். யாரை பற்றியும் தப்பாக பேசுகிறது, யாரையுமே வந்து நோண்டுறது, இந்த மாதிரி எந்த பேட் ஹேபிட்ஸுமே அவங்கள்ட்ட கிடையாது. அடுத்ததாக நம்மளோட அரோரா வெளியில் போயிட்டா அரோராக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது. அதுக்கு அடுத்தது எஃப்ஜே கிட்ட கொஞ்சம் நிறைய பொட்டென்ஷியல் இருந்ததுன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவர் சும்மா வந்து கோவப்பட்டு அதையும் இதையும் போட்டு உடச்சிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுறது மட்டும்தான் நடக்குது. லாஸ்ட் பிளேஸில் கெமி. என்னை பொறுத்தளவில் கெமி ஒரு நல்ல கேண்டிடேட். கெமி வந்து இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கெமி வந்து அவங்களோட கேம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப வந்து அடுத்தவங்களை கெடுக்கிறது மாதிரிலாம் எதுவும் இல்லை இது வரைக்கும். கொஞ்சம் இருந்து அவங்க என்ன அட்லீஸ்ட் ஒரு 4-5 வீக்ஸாவது இருந்தால் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் தெரிய வரும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவில் கெமி கண்டிப்பாக எலிமினேட் ஆகக்கூடாது. பட் தெரியாது, விஜய் டிவி என்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.